மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். இன்று 22 மணி நேரம் நீர் விநியோக தடை வெளியான தகவல். தாக்கினால் திருப்பி தாக்குவோம், அமைச்சர் லால்கந்த எச்சரிக்கை. இலங்கை போக்குவரத்து பேருந்தை வழிமறித்து சாரதிக்கு சரமாரி அடி, சம்பவத்தால் அதிர்ச்சி. கொழும்பின் புறநகர் பகுதியில் இளைஞன் கொடூரமாக அடித்து கொலை. அதிக வேலைப்பளு காவல் நிலையத்தை விட்டு உடைமைகளுடன் வெளியேறிய காவலர். பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் அதிரடி கைது. கந்தலாயில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல். காவல் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் மீது கத்திக்குத்து. வெளியே செல்வதை தவிர்க்கவும், நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர செம்மஞ்சள் எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். கண்டியின் பல பகுதிகளில் இன்று முதல் 22 மணி நேரம் நீர் விநியோகம் தடை ஏற்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் நாளை மறுநாள் அதிகாலை 4 மணி வரை பின்வரும் பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும். அதன்படி அஸ்கிரிய, வெகிரிய மற்றும் பல்லேமுள்ள, ஜடிகலகல, கொண்டதெனிக, ரஜபிகில்ல சேவை நீர்த்தேக்கம், மேதவல சேவை நீர்த்தேக்கம் மற்றும் கஹவத்த குறுக்கொடு, புழுகொகதென்னு, கீரக்கடுவ கஹல்ல தெளம்பு கஹவத்து, நுகவல பழங்கல், கலக்கெதிர மற்றும் மாவத்தகம் ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாராவது தன்னை சித்தாந்த அடிப்படையில் தாக்கினால் பதிலடி கொடுக்கப்படும். அது தனது உரிமை என்று வேளாண்மை நிலம் நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் கேடி லால்கந்த தெரிவித்துள்ளார். நாங்கள் அரசியல் செய்கிறோம். அரசியல் என்பது ஒரு போராட்டம். இப்போது அமெரிக்கா ஒன்றன் பின் ஒன்றாக ஈரானை தாக்கும் என்று கூறுகிறது. ஈரான் தாக்கினால் தாக்கும் என்று கூறுகிறது. அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். இல்லையா? நாங்களும் அப்படித்தான். அதுதான் அரசியலின் வழி. எனவே அப்பாவி மக்கள் சித்தாந்த ரீதியாக தாக்கப்பட்டால் நாமும் அதற்கு பதிலடி கொடுப்போம். அதுதான் எமது உரிமை. அது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. அது இல்லாமல் அரசியல் இருக்க முடியாது. எனவே நாம் தாக்கப்பட்டால் நாம் தாக்க வேண்டும். அதுதான் அரசியலின் இயல்பு. அவர்களே கேள்வி கேட்காதீர்கள். கண்டியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கேடி லால்கந்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். டயகமவில் இருந்து ஹட்டன் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது அதே வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக ஹட்டன் இலங்கை போக்குவரத்து டிப்போவின் தரைக்கால முகாமையாளர் தெரிவித்துள்ளார். டயக்கமவில் இருந்து காலை 6:30 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த குறித்த பேருந்து ஹட்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் துரத்தி வந்த தனியார் பேருந்தின் சாரதி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை வழிமறித்து சாரதி ஆசனத்தின் கதவை திறந்து தாக்குதல் நடாத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து 5 நிமிடங்கள் முன்கூட்டியே புறப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை அடிப்படையாக கொண்டே லெந்துலை முறையா நகருக்கு அருகில் வைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து சாரதியும் நடத்துனரும் இணைந்தே இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளதாக ஹட்டன் டிப்போ தரைக்கால முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். சாரதி தாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பேருந்தினுள் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏராளமான பயணிகள் இருந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவரால் கையடக்க தொலைபேசி ஊடாக வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் தரைக்கால முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் லெந்துலை போலீஸ் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியில் ரத்மாலனி தர்மராச வீதி பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ரத்மாலனி தர்மராச வீதி பகுதியில் உள்ள ரயில் பாதைக்கு அருகில் வசிக்கும் 2 குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு தீவிரமடைந்ததை அடுத்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிரிக்கெட் மட்டை மற்றும் விக்கெட் கம்பங்களால் அந்த இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட 6 பேர் நேற்றைய தினம் கல்கிச போலீஸ் குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டனர். கொலையில் பலியானவர் ரத்மலானி தர்மதிதிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஓய்வு இல்லாமல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாலும் கடுமையான மன உளைச்சலாலும் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிய காவலர் குறித்து அழுத்கம பகுதியில் இருந்து ஒரு செய்தி வெளியாகியுள்ளதாக ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிய காவலர் மாத்தறையின் கெக்கனதுர பகுதியைச் சேர்ந்தவர். மேலும் அவர் அழுத்கம காவல்துறையின் குற்றப்பிரிவில் பணிபுரிந்து வந்தார். நேற்று மதியம் அழுத்கம காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டிருந்த அவர் ஓய்வு இல்லாமல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். இதன் விளைவாக அவர் தனது கடமைகளை செய்ய முடியவில்லை என்று கூறி காவல் நிலையத்தின் தகவல் குறிப்பேட்டில் இது குறித்து ஒரு குறிப்பை எழுதி வைத்துவிட்டு தனது தனிப்பட்ட உடைமைகளுடன் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா நானுஓயாவில் தரம் 8 கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் இந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்டு நானுஓயா நகரில் இயங்கும் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியை ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் பாதிப்படைந்த மாணவி வியாழக்கிழமை நானுஓயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் தாக்குதல் இடம்பெற்ற 2 நாட்களின் பின்னர் நானுஓயா காவல்துறையினரால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த ஆசிரியரை நேற்று சனிக்கிழமை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர் தாக்கியதில் மாணவிக்கு அடிகாயங்கள் மற்றும் உட்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை குறித்த மாணவி பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் தொடர்ந்தும் தலைவலி, தலைச்சுற்று, குமட்டல் போன்றவை அதிகமாக உள்ளதால் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக பெற்றோர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் நானோயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தலாய் அக்போபுர காவல்துறை பிரிவில் விபத்து ஒன்றை அறிக்கையிட சென்ற ஊடகவியலாளர் மீது விபத்தை ஏற்படுத்திய லோரி சாரதி மற்றும் அவரது உதவியாளர் இணைந்து தாக்குதல் நடாத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக அக்போபுர காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கிய பயணித்த லோரி ஒன்று கந்தலாய் அக்போபுர காவல் பிரிவுக்குட்பட்டு கித்துள் ஊற்று பகுதியில் நேற்றிரவு வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலகமே இந்த விபத்துக்கான காரணம் என காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர். குறித்த லோரி சாரதி இதற்கு முன்னர் கந்தலாய் சூரியபுர பகுதியில் ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருந்தார். அந்த சம்பவத்தையும் இதே ஊடகவியலாளரை அறிக்கையிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று தினம் காலை கித்துலூட்டு விபத்தை படம் பிடிக்க சென்றபோது பழைய கோபத்தை மனதில் வைத்துக் கொண்ட சாரதியும் அவரது உதவியாளரும் இணைந்து தன்னை தாக்கியிருப்பதாக ஊடகவியலாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். கந்தலாய் பிரதேச ஊடகவியலாளர் லோரி சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோரால் தாக்கப்பட்டவராவார். தாக்குதல் குறித்து அக்போபுர காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொகவந்தலாவ காவல் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு காவல் அதிகாரி அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு அதிகாரியால் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டதில் படுகாயமடைந்துள்ளார். நேற்று காலை பலத்த காயமடைந்த கான்ஸ்டபிள் டிக்கோயா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு அதிக மதுபோதையில் இருந்த 2 காவல் அதிகாரிகளும் காவல் நிலையத்திற்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் காவல் நிலையத்தில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த போது மற்றொரு காவல் அதிகாரி கூர்மையான ஆயுதத்தால் அவரது வயிற்றில் குத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணைகள் நடாத்தப்படும் என்றும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் காவல் அதிகாரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்றும் ஹட்டன் பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பான செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. நேற்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் அல்லது மூடிய அறைகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்கவும்.
நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்த வெளிகளில் இருப்பதை பெரும்பாலும் தவிர்க்கவும். இடிமுழக்கத்தின் போது கம்பி தொடர்புள்ள தொலைபேசிகள் மற்றும் மின் இணைப்பில் உள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதை முற்றாக தவிர்க்கவும். துவிச்சக்கர வண்டிகள், உளவு இயந்திரங்கள் மற்றும் படகுகள் போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். பலத்த காற்றினால் விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின் கம்பிகள் குறித்து அவதானமாக இருக்கவும். அவசர தேவைகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.